அன்பு உறவுகள் அனைவருக்குமே எங்கள் மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை எல்லாருக்கும் தெரியும் தானே? எல்லாம் தெரியும் தானே, எல்லாருக்கும் தெரியும் தான். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நாள்ல வந்து சைவம் தான், சைவ கறி. அது இன்றைக்கு வந்து கறின்னு தான் சொல்லுவோம். இன்றைக்கு இன்னைக்கு வந்து என்ன சமைக்க போறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் முருக்கங்காயும் பலாக்கொட்டையும் போட்டு சூப்பரா ஒரு பிட்டேட்டோ கறி தான் இன்றைக்கு நான் சமைக்க போறேன். யோசிச்சு பாருங்க, பலாக்கொட்டையும் வெங்காயம் போட்டு கறி சமைச்சா இப்படி இருக்கும். அதுவும் பிரட்டல நறுவி பிரட்டலா வச்சா அந்த மாதிரி தான் இருக்க போகுது, வேற லெவல்ல இருக்க போகுது. அதுதான் வந்து ரூவி வந்து இன்றைக்கு நீங்க சமைக்க போறீங்க வெள்ளிக்கிழமை. அதோட வெள்ளிக்கிழமையில முருக்கங்காயும் பலாக்கொட்டையும் மட்டும் போட்டு நாங்க பிரட்டல வேற கறிகளும் இருக்குது. நாங்கள் இதைத்தான் வந்து நாங்க காணொலி வந்து பதிவு செய்ய போறோம். அதை நாங்க போய் சாப்பிட காட்டுவோம், வேற என்னென்ன கறி சமைச்சிருக்கிறோம் சொல்லி அதுல வந்து நாங்கள் சாப்பிட பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து ரூவி வந்து பலாக்கொட்டை முருக்கங்காயம் போட்டு அப்படி வந்து பிரட்டை செய்யப்படுது பார்ப்போமே. அதுக்கு முதல்ல எங்களோட உறவுகள், எங்களோட காணொலி பார்க்குற உறவுகள் வந்து என்ன செய்யணும், எங்களோட விஆர் பிளாக் யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு காணொலியும் நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியா இருக்கு. ஓகே, நாங்க இப்ப காணொலிக்கு போகலாமே. ஓகே, நாங்க இப்ப போகலாம். நாங்கள் முருக்கங்காயும் பலாக்கட்டையும் போட்டு சூப்பரா பிரட்டெல்லாம் இன்னைக்கு நாங்க சமைக்க போறோம். அதுக்கு முதல்ல நாங்க என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம்னு சொல்லி பார்ப்போம். இது பாத்தீங்கன்னு சொன்னா முருக்கங்காய் 1/4 கிலோ முருக்கங்காய் தான் நாங்க வாங்கினாங்க. அதுவுமே கொஞ்சம் விலை கூட தானே, 250 300 போகுது. இப்ப அதுவும் ஒரு வித்தியாசம். இது வந்து நல்ல ஊர்க்காய்ன்னு சொல்லிச்சுன்னா, இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா பலாக்கொட்டை எடுத்து வச்சிருக்குது. அதோட பெருஞ்சீரகம், செத்தல், இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இளநி. முருக்கங்காய் கறியை இப்ப இளநி விட்டு சமைச்சா அந்த கறி வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா வெந்தயம், மற்றது தேவையான அளவு கருவேப்பிலை, இதுகளெல்லாம் தாளிச்செடுக்க தேங்காய் எடுத்து வச்சுக்க. இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா தேங்காய் பால், உப்பு, தூள், அதெல்லாம் வளமையா நாங்க கறிக்கு போடுற பொருட்கள் தான், எல்லாமே எடுத்து வச்சுக்கிறோம். இப்ப நான் முதல் வந்து என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இந்த முருக்கங்காய் எல்லாம் வெட்டி எடுக்கணும். கடையில வந்து ஏற்கனவே 2 வெட்டி தான் தந்துருக்கு பாத்தீங்களா. என்ன சொன்னா பெரிய காயா இருந்ததா இப்ப கொண்டு வர இல்லாதானே, அதுக்காண்டி 2 வந்து வெட்டி தான் தந்த வேலை. இதை வந்து நாங்க எங்களுக்கு எவ்வளவு அளவு வேணுமோ அந்த அளவுக்கு வெட்டி எடுப்போம். தோலை அப்படி இழுத்தா வரும். சுரண்டியும் எடுக்கலாம், இப்படி வாழ்ந்தும் எடுக்கலாம். எங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நாங்க வெட்டி எடுப்போம். ஆக சின்ன வந்து முருக்கங்க வெட்டக்கூடாது, ஒரு அளவான அளவுல வெட்டினாத்தான் நல்லா இருக்கு. இதை 2 வெட்டி எடுப்போம். இது வந்து நல்ல கணக்கான பேரு வந்து தெரியுமோ. ஆக முத்த முருக்கங்கன்னா கூடாது, என்ன சொன்னா அவியாது. அது வந்து எல்லா முருக்கங்காயும் வெட்டி எடுத்துட்டு பாப்போம். வந்து முருக்கங்காயெல்லாம் நல்ல வடிவா வட்டி எடுத்தாச்சு. இப்ப நாங்க பலாக்கொட்டை வெட்டப்போம். பலாக்கொட்டையை வந்து 2 வெட்டிட்டு இந்த தோல் எல்லாம் முறிச்சு எடுக்கணும். பொரிக்கிறேன்னு சொன்னா கொஞ்சம் சின்னனா பொரிக்கலாம், இது கறிக்கு தானே. அப்ப நாங்க இப்படி 2 வெட்டிட்டு தோலை உரிச்சிட்டு போடலாம். முருக்கங்காய் வட்டி எடுத்தாச்சு. இல்ல பிஞ்சு முருக்கங்க, சூப்பர் முருக்கங்க சொல்லித்தான் அந்த நல்ல ஊர் முருக்கங்காண்டு நல்லா இருக்கேன். நான் முத்தலா இருக்கும்னு சொல்லி நினைச்சேன். தெரிஞ்சிருக்கும், ஆசையா இருக்கும். அது நல்ல உடன்காய், உடன்காய் நல்ல முத்தலண்டே இல்லை, நல்ல கழிக்க. பலாக்கொட்டை உரிக்கிறதா கொஞ்சம் பெரிய வேலை. முதல்ல உரிச்சு வச்சிருந்தா ஈஸி. இனி நாங்கள் எல்லா பலாக்கொட்டையை முறிச்சு எடுத்துட்டு நாங்க சமைக்க பார்ப்போம்.
இப்ப வந்து நான் கொட்டை முறுக்கங்க எல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. நாங்கள் சமைக்க ஆரம்பிப்போம். பாத்தீங்களா முறுக்கங்க இது இன்னும்படி ஒரு கழுவணும் தண்ணி விட்டு. இதில் பாத்தீங்கன்னா சொன்னா கொட்டையெல்லாம் உரிச்சு வச்சிருக்கு. அதான் வெட்டி உரிச்சு வச்சிருக்கிறேன். ஓ இந்த சட்டியில தான் கறி சமைக்க போறோம். கொஞ்சம் பெரிய சட்டி தானே சொன்னா அப்பதான் நல்ல வடிவா பிரட்டி எடுக்கலாம்ன்றதுக்காண்டி பெரிய சட்டி தான். இப்ப நாங்க சட்டியை அடுப்புல வைப்போம். சட்டி வந்து காயட்டு மீடியமா இருக்கு. இந்த சட்டி ஒரு சட்டியே காணையில தெரியல. மற்ற அதுக்கு பிரட்டி சின்ன சட்டி தான் அது காணையில. நானும் உடம்புல தேடி காணவே இல்லை. இப்ப சட்டி காஞ்சிட்டு நாங்க தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் விடுவோம். இப்பதான் நல்லா பொரியும் வெங்காயம் முறுக்கங்காய் வதக்கி எடுக்கணும். அதோட நம்ம கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டாதான் அதுக்காண்டி நிறைய எண்ணெய் விடுறதுல ஒரு அளவான எண்ணெய் தெரியும் தானே அந்த அளவு எண்ணெய் விடுவோம். முறுக்கங்காய் வந்து எண்ணெயில வந்து கொஞ்சம் பொரியும். எண்ணெய் கொதிக்கட்டு. இப்ப வந்து வெட்டி வச்ச வெங்காயத்தை போடுவோம். அதோட பெருஞ்சீரகம் வெந்தயம் செத்தல் உருக்கங்காய் கறி கட்டாயம் செத்தல் போடணும். செத்தல் போட்டுதான் தாளிக்கணும் நல்லா இருக்கு. அதோட ஓ அடுத்தது கருவேப்பிலை பச்சை மிளகாயை விட செத்த மிளகாய் போட்டு சமைக்கிறதுதான் டேஸ்ட். இப்போ நல்லபடியா இருக்கா கலந்து விடுவோம். வெங்காயம் வந்து நல்லா பொரியும். இந்த வெங்காயம் வந்து பொரியும். ஒரு 3/4 திட்டம் பொரிஞ்சு வர நாங்கள் முருக்கங்காயம் வந்து சேர்க்கணும். அப்ப இந்த வெங்காயம் முருக்கங்காயம் சேர்ந்து பொரி. வெங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சு கொண்டு வந்துட்டு நாங்க இப்ப முருக்கங்காய சேர்ப்போம். நல்லபடியா கலந்து விடுவோம். இப்போ கொட்டையும் அதோட சேர்ப்போம். நல்ல வடிவா கலந்து விடணும் இடையக்க. அப்பதான் முருக்கங்காய் வந்து நல்லா அந்த எண்ணெயில வந்து பொரிஞ்சு கொண்டு வரும். இப்ப வந்து இளநீ சேர்த்தான் கட்டாயம் வந்து முருக்கங்காய் கறிக்கு வந்து இளநீ சேர்த்து சமையங்க நல்லா இருக்கு. அதோட உப்பு போடுவோம். அளவு உப்பு கலந்து விடுவோம். இளநீ வந்து எங்கட தேங்காய் உடைக்க இவ்வளவு இளநீ தான் வந்தது. கொஞ்சம் கூட இளநீ இருந்தாலும் நல்ல இந்த முருக்கங்காய் வந்து எண்ணெயிலையும் மற்ற இந்த இளநீலையுமே அவிஞ்சு வரவே நல்லா இருக்கு. அதோட வந்து தேவையான அளவு மிளகாய்த்தூள் நாங்கள் வந்து இதை வந்து தூள்னு தான் சொல்றது. நாங்கள் எல்லாத்தையும் போட்டு இதுக்கு வந்து திரிக்கிறபடியா நாங்கள் இந்த தூள் தான் கரைக்கு பாவிக்கிறது கூடுதலா. சில இடத்துல வந்து மல்லித்தூள் மிளகுத்தூள் நச்சீரத்தூள்னு விரும்பி விரும்பா பாவிப்பினோம். நாங்கள் வந்து அப்படி இல்லை எல்லாத்தையும் உண்டாவே திரிக்கிறது. இந்த இளநீல வந்து அவியட்டும் அவிஞ்ச பிறகு நாங்கள் பாலை விடுவோம். ஏன்னு சொன்னா கொஞ்சம் பாலும் வந்து இந்த கறிக்கு வந்து கொஞ்சம் கூடுதலா தான் விடணும்.
முருக்கங்காய் வந்து இளநீல நல்லா அவிஞ்சிட்டுது. நாங்க இப்ப தேங்காய் பாலை வந்து செய்வோம். எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. தேங்காய் பால் கொஞ்சம் கூட விட்டாதான் முருக்கங்காயும் இந்த பலாக்கொட்டையும் வந்து அவியும். கலந்து விடுவோம். இனி வந்து இப்படியே சூப்பரா அவிஞ்சு அப்படியே சட்டியோட வத்தி கொண்டு வரணும் கறி. அடுப்பு மந்து நல்லா எரிஞ்சாதான் முருக்கங்காய் வந்து நல்லா அவியணும் இல்லோ. அதுக்காண்டிதான் நெருப்பு மந்து எரியணும். இல்லாடி வந்து தவக்கணிச்சிடும். அந்த முருக்கங்காய் ஊறிச்சண்டா நல்லா அவியாது. கறி வந்து எப்படி இருக்காண்டு என்ன வத்தணும் அவியணும் முருக்கங்காய். பாத்தீங்களா வாசம் அப்படி இருக்கு. செம்மையா இப்படி குழம்போட சாப்பிடலாம். முருக்கங்காய் அவிஞ்சா பிரட்டி வச்சுக்கிறது ஒரு டேஸ்ட். அது அந்த சட்டி இருக்குதான், சட்டியில வலிச்சு பானை அப்படியே வலிச்சு சாப்பிட செம்மையா இருக்கு. பழங்கறியும் நல்லா இருக்கு தெரியுமா. பழங்கரோட அப்படி பழங்கறி எல்லாம் வராது. எல்லாம் வத்தட்டும். வத்தினா அப்புறம் காட்டுவோம் வேணா. முருகங்காய் பலாக்கொட்டை பொரியல்தான் முருகங்காயும் பலாக்கொட்டையும் போட்ட பிட்டல் வந்து சூப்பரா ரெடி. பாத்தீங்களா எப்படி இருக்காண்டு. இந்த கடையெல்லாம் ஒரு வலிச்சு விடுவோம். அதுலதான் டேஸ்ட் இருக்கு தெரியுமா. செம்மையா இருக்குது. இனி நாங்க சோளை போட்டு சாப்பிட போறோம். வெள்ளிக்கிழமை நாள்ல காலமே சாப்பிடல செம பசி. என்ன சரியான வாதி தெரியுமா. வயிறெல்லாம் புகையுது. என்ன 10 தரம் கேட்டுட்டா கறி வத்திட்டோண்டு சாப்பிடுவோம். நாங்க சாப்பிடுவோம். ஓ ஓ கறி வந்து முடிஞ்சது. நாங்க பின்னி இறக்குவோம். எப்படி இருக்கு பாருங்க. செம்மையா இருக்கு. அவிஞ்சு முருகங்காய் பலாக்கொட்டையெல்லாம் சூப்பரா அவிஞ்சிருக்கு. நல்ல வாசமா இருக்கு கறியா. செம்மையா இருக்கு. பார்க்கவே வாய் ஊறுது. நாங்க இனி சாப்பிடுவோம். இன்னைக்கு வந்து நாங்கள் வேற என்னென்ன கறியெல்லாம் சமைச்சிருக்கோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா பச்சை அரிசி சோறு, அதோட பைத்தங்காய் பிரட்டல், இது பாத்தீங்கன்னு சொன்னா ரசம், மற்ற இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா அப்பளம், மிளகாய், எங்கட வாழைக்காய் வடகம், வேப்பம்பூ வடகம் எல்லாமே பொரிச்சு வச்சிருக்குது. பருப்பு வெள்ளைக்கறி, இது பாத்தீங்கன்னு சொன்னா கீரை வெள்ளைக்கறி, அதோட நாங்க சமைச்ச முருக்கங்காயும் பலாக்கொட்டையும் போட்ட பிரட்டை. இவ்வளவுதான் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலான சாப்பாடு. சரியான வெக்கையா இருக்கு. ஏன்னா கீரை சாப்பிடுங்க வெயிலுக்கு நல்லா. அதான் காலையில சாப்பிடாம மிளகறி சாப்பாடு சாப்பிட்டாதான் டேஸ்டா இருக்கும். அதோட சாப்பிடுறது என்னன்னு தெரியாம அப்படியே போ வயிற்றுக்கு. பருப்பு மிளகறி என்றாலே பருப்பு கட்டாயம் இருக்கும். நாங்கள் சமைச்ச முருக்கங்காயும் பலாக்கொட்டையும் போட்ட பிரட்டை. எல்லா கறியும் அதெல்லாம் வைப்பம்பா. ரசம் பேண்டு விட்டு சாப்பிடுங்க. என்ன உங்களுக்கு அப்பளம் பிடிக்காது. இது வந்து வாழைக்காய் வடகம். பாத்தீங்களா. வாழைக்காய் இல்ல வாழைப்பூ. வாழைப்பூ. இது வேப்பம்பூ வடகம். சரியா சாப்பிடுங்க. வந்து
சப்பா சரியா ஓ சாப்பிடுவா சரியா வேக்ஸ் பலாக்கொட்டை நெஞ்சே பலாக்கொட்டை எப்படி அவிஞ்சிருக்க நெஞ்சே உருளைக்கிழங்கு மாதிரியே அவிஞ்சிருக்கு நெஞ்சே பாத்தீங்களா பாத்தீங்களா நல்ல பலாக்கொட்டையே நல்லா அவிஞ்சிருக்கு நல்லா இருக்கு நாங்க இன்றைய தான் முருங்கங்காய் பலாக்கொட்டையை மட்டும் சமைச்சிருக்கோம் என்ன இவ்வளவு நாளும் சரியான விலையா இந்த முருகங்க இப்பதான் ஒரு ஓகேயா வந்திருக்கு விலை சரியான வைக்க பருப்போடு சாப்பிட்டீங்க அவ்வளவு பக்கு சாப்பிடலையோ வடகத்திற்கு உடைச்சு காட்டி விடுங்க இது வாழைப்பூ வடகம் கலத்து போச்சு அது இப்படிதான் பொரிக்கணும் பருவடா அது பூத்தானே பக்கம் உள்ளாக்கே கருப்பு வடகம் தான் அது சும்மா ஓட்டு இருக்கும் உள்ளு குடாச்சு காணும் வைரமா இருக்கானே இன்னொரு ஆள் வீடியோ இருந்தா பரவாயில்ல